السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. பிள்ளைங்களா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரானில் ஒரு சூரா. என்ன சூரா? சூரத்துல் லுக்மான். இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவங்க நபி அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு சாதாரண மனிதர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்கிறாங்க, உட்கார் அப்படி பேசாமல் உட்காருங்க. ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களும் மார்க்கத்தினுடைய முன்னோடிகளும் அவங்கள பற்றி மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து பேசுகிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் உலகத்தில் வேற யாருக்குமே என்ன செய்யலை, கொடுக்கப்படலை. அவங்கள்ட்ட அல்லாஹ்வே கேட்டானா, உங்களுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை வேணுமா அல்லது ஞானம் நிறைந்த அறிவு வேணுமா? ஞானம் நிறைந்த அறிவு வேணுமா? ஞானம் வேறு, அறிவு வேறு. அறிவுங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ஓரளவு ஒரு விஷயத்தில் நம்ம லேஸ் மாஸ்டாக சிந்திச்சோன்னு சொன்னால் அது அறிவு. ஒரு விஷயத்தில் ஆழமாக போய் சிந்திச்சு விடை எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன? ஞானம். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், யா பனி ஆதம லுக்மான் அல் ஹிக்மத் அனிஷ்குர்லில்லா. லுக்மான் அல் ஹிக்மத் அனிஷ்குர்லில்லா. என்னன்னா, அந்த லுக்மானுக்கு நம்ம என்ன கொடுத்தோம்? ஞானம் கொடுத்தோம். லுக்மானுல் ஹிக்மத். ஹிக்மத்னாலே ஞானம் தான். ஹிக்மத்னாலே என்னது? ஞானம் தான். இது தள்ளாத. இந்த ஞானம், அறிவு, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணுமா? ஒரு விஷயம் சொல்றீங்க. ஒரு அரசன் இந்த அரசனை பார்க்கறதுக்கு ஒரு ஃபக்கீர் வரான். ஒரு ஃபக்கீர். யாரு ஃபக்கீர்னா என்ன? ஒரு பரதேசினா அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸு, அதனுடைய கோலம், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட கையில் காசு இல்லை, அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபக்கீர். அந்த ஒரு ஏழை வரலாம், வந்து அரசவையில் வந்து, மன்னா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்கலாம். எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்கலாம். இப்போ மன்னர் சொன்னார், தன்னுடைய சகாக்கள்கிட்ட சொன்னார், அவருக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னார். கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் காசு பணமும் கொடுங்க. அவர் வாங்குறார். வாங்கிட்டு அப்படியே சர்வசாதாரணம் நடந்து போயிட்டார். ஒரு நன்றி சொல்லலை, ஒரு எதுவுமே சொல்லலை. நன்றி சொல்லிட்டு மன்னனை பார்த்து என்ன செய்யலை, எந்த ஒரு சந்தோஷமான ஒரு பார்வை எதுவும் பார்க்கல. லேஸ் மாசம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டார். உடனே மன்னர் சொன்னார், அவனை பிடிங்கன்னு சொன்னார். அவனை இழுத்து கொண்டு போய் சிறையில் வச்சு பூட்டுங்கன்னு சொன்னார். இழுத்து கொண்டு போய் சிறையில் வச்சு பூட்டுங்க. அவன் யார் தெரியுமா? எதிர் நாட்டு மன்னனுடைய தூதுவன். நம்மளை உளவு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறான். நம்மளை உளவு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறான். பிச்சைக்கார வேஷம் போட்டு வந்திருக்கிறான். பிச்சைக்கார வேஷம் போட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னான். அப்போது அந்த சகாக்கள் கேட்டாங்களாம். அரசவையில் இருப்பாங்கல்ல, மந்திரி பிரதானிகள் இருப்பாங்களா இல்லையா? ரெண்டு பக்கம் அப்படியே ராஜாவுடைய அசிஸ்டன்ட்கள்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல. அவங்க கேட்டாங்கன்னா, மன்னா, அவன் எதிர் நாட்டினுடைய தூதுவன் என்று நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் சொல்ல வர்றது, அறிவு வேற, ஞானம் வேற, ஹிக்மத் வேற. மன்னா, நீங்க எதிர் நாட்டினுடைய தூதுவன் என்று நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டான். இப்போ மன்னன் சொன்னா, ஒரு சாதாரண பிச்சைக்காரனாக இருந்தா, ஒரு ஃபக்கீராக இருந்தா, அவன் என்ன செஞ்சிருப்பான்? நான் கொடுக்குற அந்த பொருளை வாங்கும்போது, ஐயா சாமி கொடுங்க, ஐயா எஜமா கொடுங்க, ஐயா ராசா கொடுங்கன்னு என்ன செய்வான்? பவ்யமா
வாங்குவான்ல. காசையே பார்க்காதவன் காசை பார்க்கும்போது என்ன செய்வான்? அப்படியே ஒரு தாழ்மையோடு வாங்குவானா இல்லையா? ஆனால் அவன் வாங்கும்போது அப்படி ரொம்ப நெஞ்ச நிமித்தி நின்றுக்கிட்டு, என்னமோ ஒரு அரசன்ட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குற இன்னொரு அரசன் வாங்குவான்ல, ஒரு கிஃப்ட் வாங்குவான்ல, ஒரு கிஃப்ட் வாங்கும்போது வாங்கலாம், ஒரு கிஃப்ட் வாங்குற மாதிரி வாங்கலாம். அதே மாதிரி அவன் அந்த நியமத்தை வாங்கிட்டு, அந்த பொருளை வாங்கிட்டு, உண்மையிலேயே அவன் பிச்சைக்காரனா தான் என்ன செய்யணும்? ஐயா சாமி வாரேங்கய்யா, ஐயா எஜமா வாரேங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யான்னு சொல்லிட்டு போவான்ல. ஆனால் அவன் அந்த நன்றியும் சொல்லலை. அப்போ என்னன்னா, இதே மாதிரி சபைகள் வந்து அவனுக்கு ஏற்கனவே பல சபைகளை பார்த்துருக்கான். அவன் அரசவையை பல அரசவையை என்ன செஞ்சிருக்கிறான்? அவன் பார்த்துருக்கிறான். பல அரசர்கள்ட்ட பேசியிருக்கிறான், பல ராஜ பிரதானிகள்கிட்ட போய் பேசியிருக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு அனுபவம் இருக்கிறதுனால தான் ராஜ்ய சபைக்கு உள்ள வரும்போது எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நிமிர்ந்த நன்னடையோட நேர என்ன செய்கிறான்? வர்றான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அந்த அரசன் சொன்னான். இப்போ புரியுதா உனக்கு? அதாவது மக்கள் பார்த்த பார்வை அவன் ஒரு ஃபக்கீர், ஒரு ஏழை, அவனுக்கு அரசன் உதவி செய்கிறார், அவ்வளவுதான். இதுதான் அறிவு. கண்ணில் என்ன பார்க்குதோ அதை பார்த்து முடிவு பண்ணுறது அறிவு. ஆனால் பார்க்குற அந்த விஷயத்தில் ஆழம் என்ன இருக்கு, உள்ளக்க என்ன விஷயம், கருவு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் தான் ஞானம். அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் என்ன? அவ்வளவு பெரிய ஞானம் கொடுக்கப்பட்ட ஆள் தான் யாரு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். லுக்மான் எந்த ஒரு விஷயத்தையும் அதனுடைய ஆழமா போய் சிந்திச்சு மக்களுக்கு நல்ல கருத்து சொல்றது யாரு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகனுக்கு சில உபதேசம் செஞ்சாங்க. அந்த மகனுக்கு, அவங்களுடைய மகனுக்கு உபதேசம் செஞ்சாங்க. அந்த உபதேசம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. அந்த உபதேசம் யாருக்கு பிடிச்சு போச்சுங்க? அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. அப்போ அப்படி என்ன உபதேசம் செஞ்சாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்? பாரு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், மகனே, ஆலிம்களின் சபைகளில் மிக அதிகமாக நீ அமருவாயாக. ஆலிம்களுடைய சபையில் நீ என்ன செய்ய? அதிகமா இது ஞானவான்களின் பேச்சை மிக்க கவனமாக கேள். வறண்ட பூமி மலையை கொண்டு உயிர் பெறுவதை போன்று மறத்துவிட்ட உள்ளங்களை ஞானவான்களின் பேச்சு உயிர்ப்பிக்கிறது. எப்படி? ஆலிம்களுடைய சபையில் போய் நீ என்ன செய்ய? அதிகமாக அமரு. அவங்களுடைய பேச்சை ரொம்ப கவனமாக கேள். இடையில பேசாத, சிரிக்காத, விளையாடாத, யாரையும் நோண்டாத, தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பேசாத. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் அதிக பிரசங்கித்தனமாகவும் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. உஸ்தாத் என்ன சொல்கிறாங்களோ அதை என்ன செய்யணும்? கேட்டுக்கிறணும். இதுதான் ஒழுக்கம். ஆலிம்களுடைய சபையில் இருக்கும்போது என்ன செய்யணும்? ரொம்ப ஒழுக்கமாக என்ன செய்யணும்? இருக்க. அது என்ன சொல்கிறாங்க? அவங்களுடைய உபதேசத்தை கவனமாக கேளு. வறண்ட பூமியில் மழை பெஞ்சதுக்கு பின்னாடி அந்த பூமி என்ன செய்யுது? தன்னுடைய அந்த விளைச்சலை அதிகப்படுத்துதா இல்லையா? புற்பூண்டுகள் முளைக்குதா இல்லையா? பயிர் முளைக்குதா இல்லையா? தானியங்கள் முளைக்குதா இல்லையா? அது மாதிரி என்ன செய்யும்? வறண்டு போன உள்ளங்கள், மரத்து போன உள்ளங்கள், இந்த உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் காஞ்சு போய், கசடுகள் ஏறி போய், அழுக்கு ஏறி போய், நிறைய கெட்ட விஷயங்கள் ஏறி போய் உள்ளம் செத்து போய் கிடக்கு. உள்ளம் மலடா போய் கிடக்கு. என்னன்றது? மலடா போயிடும். மலர்னா என்ன? பிள்ளை பெக்காதவங்களை சொல்லுவாங்கல்ல, மலடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பூமி எந்த ஒரு விஷயத்தையும் முளைவிக்கிறேன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? இது மலட்டு பூமின்னு சொல்லுவாங்க. மலட்டு பூமின்னு சொல்லுவாங்க. இது ஒன்னத்துக்கும் ஆகாத பூமின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒன்னத்துக்குமே ஆகாத இந்த கல்பு யாருடைய உபதேசங்களை கேட்டு உயிர் பெற்று எழுது? ஆலிம்களுடைய பேச்சு, ஆலிம்களுடைய அவங்களுடைய ஞானம் நிறைந்த அந்த வார்த்தைகள் அது என்ன செய்யுது? சாதாரண மக்களுடைய உள்ளங்களில் போய் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சார்ஜ் ஏற்றி ஈமான பிரகாசமாக்கி நம்மளுடைய அமல்கள்லையும் நல்ல விஷயங்களை என்ன செய்யும்? செய்ய வைக்கும். அதுக்காகத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, மகனே, ஆலிம்களுடைய சபையில் அதிகமாக உட்காரு, அவங்களுடைய பேச்சை அதிகமாக கேளு, அவங்களுடைய உபதேசத்தை கேட்டு நீ வாழ்க்கையில் என்ன செய்ய? நடந்துக்கோ அப்படின்னு சொன்னான்.
இன்னொன்று சொல்கிறாங்க, மகனே அல்லாஹ்வின் வேதனையை விட்டு நீ ஒருபோதும் அச்சமற்று இருக்காதே. அல்லாஹ் எப்போ தண்டிப்பான்னு யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் எப்போ தண்டிப்பான்னு யாருக்குமே தெரியாது. என்னென்ன ஆட்டம் போட்டானுங்க உலகத்தில், ஃபிரௌனு, ஹாமானு, காரூனு, ஷத்தாது, நம்ரூது, எத்தனை பேர் ஆட்டம் போட்டான் உலகத்தில். கடைசியில் என்ன நிலைக்கு ஆளானா? என்ன ஆனான் கடைசியில்? ஃபிரௌன் என்ன ஆனா? கடலில் கொண்டு போய் அல்லாஹ் கேவலப்படுத்தி என்ன செஞ்சான்? அவனுடைய அழிவை கொண்டு வந்தான். நம்ரூது அவனுடைய கடைசி நிலை எப்படி இருந்துச்சு? கடைசி நிலை, அதாவது அல்லாஹ்வை மறுத்து 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 அல்லாஹ்வுடைய விஷயங்கள் எதுவுமே மண்டையில் ஏறலை. கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த மூளையில் எதுவுமே ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கொசுவை ஏவி விட்டான்ல. ஒரு கொசுவை என்ன செஞ்சுட்டான்? ஏவி விட்டான். அந்த கொசு என்ன பண்ணுச்சு? நம்ரூதுடைய மண்டைக்குள்ளே போயிடுச்சு, மூளைக்குள்ளே போயிடுச்சு, மூக்கு வழியை பூந்து உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் அது என்ன செய்யும்? அவனுடைய மண்டைக்குள்ளே போய் அப்படியே சுற்றி சுற்றி அங்கங்கே போய் கடிக்கும். கொசு வெளியே இருந்து கடித்தாலே பெரிய தொல்லை. அது நம்ம அடிச்சிட்ட பரவாயில்ல, அதை அடிக்காமல் விட்டுட்டோம்னு சொன்னால் இங்கிட்டு கடிக்கும், இங்கிட்டு கடிக்கும், இங்கிட்டு கடிக்கும். நம்ம இப்படி அடிக்க வேண்டியதுதான், இப்படி அடிக்க வேண்டியதுதான், இப்படி அடிக்க வேண்டியதுதான். என்ன செஞ்சாலும் முடியாது, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் உடம்புக்குள்ளே போய் மூளையில் போய் குத்துச்சுன்னா, ஊசி போட்டுச்சுன்னா என்ன செய்வான்? அவன் என்ன செய்வானா? அவனுக்கு அல்லாஹ் தண்டனை பாருங்க. செருப்பு இருக்குல்ல, செருப்பு, அவன் செருப்பு இருக்குல்ல, அவன் செருப்பை எடுத்து அடிப்பானா மண்டையில், மூளையில் என்ன செய்வானா? அதாவது அல்லாஹுவை மறுத்தவங்க இருக்காங்க தெரியுமா? அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அடிபணியாத இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க தண்டனை என்ன? அவன் மண்டையை அவனே செருப்பால் அடிக்கிறது. இப்போ நான் வந்து வேற யாரையாவது அடிக்கலாம், இல்லை நீ போய் வேற யாரையாவது என்ன செய்யலாம்? அடிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் விட பெரிய கேவலம் என்ன? நம்ம மண்டையை நம்மளே என்ன செய்யறது? அடிக்கிறது. இது எவ்வளோ பெரிய கேவலம்? கேவலமா இல்லையா? கேவலம் தானே. அப்போ அல்லாஹ் நினைச்சான்னா ஒரு மனுஷனை என்ன செய்வான்? கேவலப்படுத்திடுவான். எதனால? அல்லாஹுடைய கட்டளைகளை மறுக்கிறதுனால, மறந்ததுனால. எல்லாத்துக்காகவும் என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் வச்சு செஞ்சிருவான். வச்சு உலகத்திலேயே எல்லாத்தையும் காமிச்சுதான் மௌத்தாக்குறது, எல்லாத்தையும் காமிச்சுதான். அதனால அல்லாஹ்வினுடைய தண்டனையிலிருந்து நீ ஒருபோதும் அச்சமற்று இருக்கவே கூடாது. அல்லாஹ் நம்ம தொழுகாம இருந்தால் அல்லாஹ் ஒன்றும் செய்ய மாட்டான்னு நினைக்காத. எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்தமாக ஒரு நாளைக்கு வைப்பான் ஆப்பு. எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மொத்தமாக ஒரு ஆப்பு வைப்பான். அப்படி ஆப்பு வைக்கும்போது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே. அப்போ போய் அல்லாஹ் என்னை காப்பாற்று, அல்லாஹ் என்னை காப்பாற்று. அவன் காது ரெண்டுலையும் பஞ்சு வச்சுருவான். காது ரெண்டுலையும் பஞ்சு வச்சுக்கிட்டு அவன் பாட்டு கம்முன்னு இருக்கும். கத்து, நல்லா கத்து. ஏண்டா 5 வேளையும் ஒரு நாளைக்கு பாங்க சொன்னோம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொன்னோம். நீ காதில் பஞ்சு வச்சிருந்தியா இல்லையா? நீ காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு தொழுக போகல. அல்லாஹு அக்பர், இறைவன் மிக பெரியவன் சொன்னாங்க. நீ அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் கூட காது கொடுக்கலையே, நீ கொஞ்சம் கூட கேட்கலையே, செவிதாழ்த்தி கேட்கலையே. இதோ லப்பைக் யா அல்லாஹ், இதோ நான் வந்து விட்டேன் உன் பள்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தியா? சுபூக்கு வந்தியா? எத்தனை பேர் இத்தனை பயான் கேட்டும் இன்னும் சுபூக்கு வரல? 27 பிள்ளைங்க 30 பிள்ளைங்க நம்மகிட்ட ஓதுறாங்க. அதில் 10 பிள்ளைங்க தான் கன்ஃபார்மாக வர்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 20 பிள்ளைங்க என்ன செய்யறதில்லை, ஒழுங்கா வர்றதில்லை சுபூக்கு. இப்போ என்ன காரணம்? அல்லாஹுடைய பயம் இல்லை. அல்லாஹுடைய பயம் இல்லை. அதாவது தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? தொழுகையை விட தூக்கம் மேலானதுன்னு படிக்கிறோம். தொழுகையை விட தூக்கம் மேலாதுன்னு என்ன செய்யறோம்? படுத்து கொரட்டை விடலாம், நல்லா விடலாம். நல்லா என்ன செய்யறோம்? அந்த நேரத்தை தான் நல்லா சொகுசா தூக்கம் வருது. அம்மா எழுப்ப அத்தா எழுப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறோம்மா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறோம்மா. ஃபேனை ஏமா அமர்த்துறா, ஃபேனை போடுமா. தூக்கத்தே கத்துறான் யாரு? அம்மாவை. அது ஏன் அமர்த்துது?
ஃபேன் அமுத்துனா வேர்க்கும், வேர்த்தா சீக்கிரம் எழுந்திரிச்சிருவான். அந்த தொலை தாங்க கொசு கடிக்கும், எழுந்திரிச்சிருவான். நம்ம ஏமா ஃபேன் அமுத்துற, உன்னோட பெரிய தொல்லையாக போச்சு. இப்படிலாம் பேசுகிறான். யாருக்காக? ஷைத்தானுக்காக. அட ஷைத்தானே, அல்லாவுக்காக நம்ம என்ன செய்யணும்? எந்திரிச்சு ஷைத்தானை தூக்கி போட்டுட்டு, அந்த போர்வை இருக்கு பாரு, அதுதான் ஷைத்தான். அந்த போர்வையை தூக்கி எரிஞ்சிடணும். ஷைத்தான் அங்கே போய் விழுவான், 10 அடி தள்ளி போய் விழுவான், 10 அடி தள்ளி போய் விழுவான். அப்போ ஷைத்தானை தூக்கி எரிஞ்சுட்டு என்ன செய்யணும்? எந்திரிச்சு எனக்கு அல்லாஹ் தான் பெருசு. தூக்கத்தை விட தொழுகை மேலானதான் ஒடியாரணும். தொழுகை மேலானது ஒடியாரணும். அப்போ கேளு மகனே, அல்லாஹுவின் வேதனையை விட்டும் அச்சமற்று இருக்கவே செய்யாதப்பா. அதே சமயம் நிராசையால் அவநம்பிக்கையும் அடைந்து விடாதே. அல்லாஹ் மேல நான் தொலைஞ்சேன், எனக்கு நரகம்தான், என்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், நான் பாவசாலி தான், என்னை என்ன செய்ய மாட்டான் அல்லாவே அல்லாவே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டாங்க, நான் அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. என்ன செய்யணும்? என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் நீ மன்னிக்கிறவன், நீ என்னை மன்னிச்சு, நீ என்னைய மன்னிச்சு. நீ மன்னிக்கலைன்னா வேற யார் அப்படியே மன்னிப்பா உலகத்துல? நீ ஒருத்தன் தானே எங்களுக்கு இருக்க ரப்பா, நீ ஒருத்தன் தானே எங்களுக்கு ஒரே ஒரு அல்லாஹ் தான், அது நீ மட்டும்தான், வேற யாருமே இல்லை. நீ மட்டும்தான், வேற யாருமே இல்லை. நீ மன்னிக்கலைன்னா வேற யார் மன்னிப்பா? நீ மன்னிச்சு என்னைய சொர்க்கத்துக்கு அனுப்பலைன்னா வேற யார் மன்னிப்பா என்னைய? வேற யாருக்கு அந்த தகுதி இருக்கு, ஆற்றல் இருக்கு, அதிகாரம் இருக்கு? யாருக்கு இருக்கு? யாருக்குமே இல்லை உலகத்துல. அப்ப அல்லாஹ்ட கெஞ்சி கெஞ்சி என்ன செய்யணும்? கேட்கணும். அவனுடைய கிருபையின் மீது நல்ல ஆதரவு என்ன செய்யணும்? வைக்கணும் என்று கூறிய போது மகனார், உள்ளமோ ஒன்றாக இருக்கையில் அதில் அச்சம் ஆதரவு ஆகிய இரண்டும் எவ்வாறு ஒன்று சேர முடியும்? லுக்மான் மகன் கேட்டாங்களாம், இருக்கிற கல்பு ஒன்று, கல்பு ஒன்று. நீங்க சொல்றீங்க அல்லாஹுடைய பயமும் உனக்கு இருக்கணும்னு சொல்றீங்க, அப்புறம் அல்லாஹ் என்னைய மன்னிப்பான் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தனமும் இருக்கணும்னு சொல்றீங்க. அது எப்படி தந்தையே? ரெண்டு விஷயத்தையும் எப்படி நான் உள்ளத்துல வைக்கிறது? ஒரு கல்பு ஒன்னைத்தானே யோசிக்கும், ஒரு கல்புல ஒன்னைத்தானே யோசிக்க முடியும். பொட்டா போடும்போது பொட்டா தான் போட முடியும், பொட்டா போடும்போது என்ன செய்ய முடியும்? பொட்டா தான் போட முடியும். பொரோட்டாவை போட்டுக்கிட்டே டீ போட முடியுமா? அத்த முடியுமா? முடியுமாடா? ஒரு மனுஷன் ரெண்டு விஷயத்துல கவனம் செலுத்தி செய்ய முடியுமா? குரானை ஓதிக்கிட்டே தஸ்பீக் செய்வியா? சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே குரானை ஓது செய்வியா? ஏன்னா தஸ்பீக் செய்யும் போது சுப்ஹானல்லாஹ் 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 அல்லாஹ் நினைக்கணும். குரான் ஓதும் போது தபாரகல்லதீ பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அது வேற சப்ஜெக்ட், இது வேற சப்ஜெக்ட். ரெண்டையும் ஒன்னா செய்ய முடியுமா? அதைத்தான் கேட்கிறாரு யாரு? லுக்மான் இஸ்லாத்துடைய மகன் கேட்கிறாங்க, எப்படி தந்தையே ஒரு கல்புல ரெண்டு விஷயத்தை எப்படி யோசிக்கிறது, எப்படி யோசிக்கிறது அப்படின்னு கேட்டான். அதற்கு சொன்னாங்களாம், ஒரு முஃமினுடைய உள்ளம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இரண்டு தன்மை கண்டிப்பா அந்த உள்ளத்துல இருக்கணும். இரண்டு தன்மை அந்த உள்ளத்துல கண்டிப்பா என்ன செய்யணும்? இருக்கணும். அதுல ஒண்ணு என்னன்னா, அல்லாஹ்வின் மீது பரிபூரணமாக ஆதரவு வைக்கணும். பரிபூரணமான ஆதரவு என்ன செய்யணும்? வைக்கணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் மீது பரிபூரணமான பயமும் இருக்கணும். அல்லாஹ் என்னைய மன்னிச்சிருவாங்கிற அல்லாஹ் மேல நல்ல எண்ணமும் வைக்கணும். ஒருவேளை அல்லாஹ் என்னை நான் செய்கிற பாவத்துக்கு நான் தண்டிச்சிருவானோ அப்படிங்கிற பயமும் என்ன செய்யணும்? இருக்கணும்டா. இருந்தாதான் முஃமின். அப்பதான் அது முஃமினுடைய உள்ளம். இல்லைன்னா முனாஃபிக்குடைய உள்ளம். இல்லைன்னா யாரு? காஃபிர் வேற. காஃபிர் முற்றிலும் நிராகரிச்சவன். முனாஃபிக் இருக்கானே, பேருக்கு முஸ்லீம் காமிச்சுக்கிடுவான், ஆனா முஸ்லீமா இருந்துக்கிட்டே முஸ்லீம்களுக்கு துரோகம் செய்வான். அங்கேயும் போய் சொல்லுவான், காஃபிர்கள்ட்டையும் போய் சொல்லுவான், நான் உங்க பக்கம்தான், நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன், நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். அங்க காஃபிர்கள்ட்ட போய் ஸ்டாலின்கிட்ட போய் சொல்றது. இங்க நம்மள்கிட்ட நம்ம யாராவது முஸ்லீம் யாராவது வேட்பாளர் என்றா அவள்கிட்டையும் நான் உங்களுக்கு தான் போடுவேன் ஓட்டு. இங்கே வா, அவன்கிட்ட வாங்கின காசுக்கு அவனுக்கு ஒரு குத்து,
உங்கள்கிட்ட வாங்கின காசுக்கு உனக்கு ஒரு குத்தும்பாங்கல்ல, அந்த கதை தான் இது. சொல்ற புரியுதா? இந்த அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சா அவன் முனாஃபிக். எங்கிட்டாவது ஒரு பக்கம் நிற்கணும். நல்லவன்னா நல்லவன்ல நில்லு, கெட்டவன்னா கெட்டவன்ல நில்லு, கெட்டவன்னா கெட்டவன்ட்ட நில்லு, இல்லைன்னா நல்லவன்ட்ட நில்லு. அப்போதானே நீ உனைய மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. கெட்டவன்னா நல்லவங்க நினைச்சுவாங்க, ஏய் கெட்டவன்டா போடா. இல்லை நல்லவனா இப்போ கெட்டவன் சொல்லுவான், ஏய் நீ நல்லவனாடா அப்போ அந்த பக்கம் போடா. அது ரெண்டு பக்கம். ஏன்னா இங்கிட்டு குத்தி வாங்கினோன்னு பயம், இல்லைன்னா அங்கிட்டும் குத்தி வாங்கினோண்டு அங்கிட்டும் பயம். புரியுதா? அப்ப இந்த முனாஃபிக்கு தனம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த ரெண்டு விஷயம், அதாவது அல்லாஹ்வின் மீது பரிபூரணமாக ஆதரவும் வைக்கணும், பரிபூரணமாக அச்சமும் என்ன செய்யணும்? இருக்கணும். அவங்க சொன்னாங்க, மறுபடியும் சொன்னாங்க, மகனே ரப்பி குஃபிர்லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக அப்படிங்கிற வார்த்தையை கேட்டுக்கிட்டே இரு. அப்படிங்கிற வார்த்தையை கேட்டுக்கிட்டே இரு, மிக அதிகமாக ஓதிக்கிட்டே இரு. அல்லாஹுவின் அருள் நிறைந்த சில நேரங்கள் இருக்கின்றன. அந்நேரங்களில் ஒருவன் எதை கேட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனே கொடுத்து விடுவான். ரப்பி குஃபிர்லி ரப்பி குஃபிர்லி ரப்பி குஃபிர்லி, ரப்பே என்னைய மன்னிச்சது, ரப்பே என்னைய மன்னிச்சது, ரப்பே என்னைய மன்னிச்சது, ரப்பே என்னைய மன்னிச்சுன்னு ஓதிக்கிட்டே இரு. எப்போ பார்த்தாலும் லூஸ் மாதிரி ஓது. எல்லாம் சொன்னால, மக்கள் உங்களை பைத்தியக்காரன் என்று சொல்ற அளவுக்கு என்ன செய்யுங்க? நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. மக்கள் எல்லாம் என்ன செய்யணும்? இவன் பைத்தியம், திக்ர் பைத்தியம் பாய் உனக்கு. மக்கள் என்ன செய்யணும்? இவன் திக்ரு மேல பைத்தியமானப்பா இருப்பான். எப்பவுமே தஸ்பீ மணி என்ன செய்வான்? இருப்பான். தஸ்பீகும் மணியமா தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு எல்லாமே செல்போன் தான், எல்லாம் செல்போன் தான். நம்ம தஸ்பீ இப்படி செய்யணும். தஸ்பீ என்ன செய்யணும்? இப்படிதான் செய்வோம். தஸ்பீ செய்யும்போது இப்படி செய்வோம். செல்லு டிஷன் 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 டிஷன். இப்பவே புரியுதா சைத்தான் யாரு மலக்கு யாருன்னு? சைத்தான் யாரு அல்லாஹ் யாருன்னு புரியுதா? சைத்தான் யாரு அல்லாஹ் யாருன்னு புரியுதா உனக்கு? அல்லாஹ் தஸ்பீகை இப்படி செய்ய சொல்றான். சைத்தான் வந்து நீ இப்படி செய்யாதடா, நீ செல்போனை இப்படி 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 தள்ளி தள்ளி விட்டு பார்த்துட்டுடா. அதான் செல்போனை எப்படி பண்ணணும்? டச் போன டிஷின் 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 நம்ம சைன் போடுறோம்ல, டிஷின் டிஷின் டிஷின். அது மாதிரி செல்போனை தூக்குறது, அப்படியே தஸ்பீ இறக்குறது. தஸ்பீ சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். செல்போனு ரீல்ஸ் 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 ரீல்ஸ். அல்லாஹ் அக்பர். சைத்தானுக்கு அவ்வளவு கொண்டாட்டம் அவனுக்கு. ஆஹா, என் அடியார்கள் என்னை எப்படியெல்லாம் திக்ரு செய்கிறாங்க. யாரு? சைத்தானுக்கு. சைத்தானுடைய அடிமைகள் தானே நம்மெல்லாம். யாருடைய அடிமைகள்? நம்மெல்லாம் சைத்தானுடைய அடிமைகள். அப்படியா? அல்லாஹ் பாதுகாக்கணும்டா. அஸ்தக்ஃபிருல்லா சொல்லு. நாங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள். யாரே? அப்ப இனிமே தஸ்பீஹ் இப்படி செய்வோமா? இப்படி செய்யக்கூடாது. நல்ல பொழுது நம்ம எல்லாரும் அதனால இப்படி செய்யணும். சரியா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லு. இப்ப பாரு, எப்பவுமே நீ ரப்பி குஃபிர்லின்னு ஓதிட்டே இரு. திடீர்னு அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த சில நல்ல நேரம்லாம் இருக்கு. அந்த நேரத்தில் அல்லாஹ் துவா என்ன செஞ்சிருவான்? உடனே அங்கீகாரம் பண்ணிடுவான், ஏத்துக்கிடுவான். அந்த நேரம் போதும் நம்ம பாவத்தை ஃபுல்லா அல்லாஹ் மன்னிச்சு, போடா சொர்க்கத்துக்கு போடா, போ, இனிமே உனக்கு எந்த துன்பமும் இல்லை, இனிமே உனக்கு எந்த துன்பமும் இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சிருவான்? அனுப்பிச்சு சொல்லுவான். மேலும் சொல்றாங்க, மகனே நல்ல அமல் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையின்றி சாத்தியம் இல்லை. யாருடைய நம்பிக்கை பலகீனமாக இருக்குமோ அவனுக்கு அமல்கள் செய்வதில் சோம்பல் வந்துவிடும். சோம்பல் வந்துவிடும். அதாவது அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வேணும். உறுதியான, இது ஒரு விஷ ஜந்து. சவுண்டை பத்தியா அப்படி கேளு. அப்ப என்ன சொன்னேன்? அல்லாஹ்வின் மீது, டேய் என்ன சவுண்டு? அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை என்ன செய்யும்? நமக்கு வேணும். உறுதியான நம்பிக்கை இருந்தா சுபஹ் தொழுகைக்கு எந்திரிச்சு வர்றது ஈஸி. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீ யோசிச்சு பாரு, போண்டாவுக்காக வரும்போது சுபுக்கு வர்றதுக்கு ஆசையா இருக்கா? இல்ல நம்ம இன்னைக்கு தொழுதுருவோம், நம்ம இன்னைக்கு அல்லாஹ்வை போய் சந்திச்சிருவோம், பள்ளிக்கு போயிடுவோம், குர்ஆன் ஓதிடுவோம், யாசின் ஓதணும் அப்படின்னு நினைச்சு உனக்கு ஆர்வம் ஜாஸ்தியா வருதா? இல்ல ஹஸரத் ஒரு போண்டா வாங்கி தருவாங்கல்ல டெய்லி, அந்த போண்டாவுக்காக ஓடுவோம் அப்படின்னு உனக்கு ஆசை வருதா? நீனே சொல்லு. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நான் கூட எங்கேயோ போண்டாவை சொல்லிடுவியோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். போண்டாவை
சொல்லியே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னன்னா அல்லாஹ்வின் மீது பாசம், அந்த ஈமான் உறுதியாக இருந்தால் அமல் செய்கிறது என்னாகும்? லேசாயிடும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை, உறுதி இல்லைன்னு சொன்னா சுபஹ் தொழுகைக்கு எந்திரிக்க முடியாதுங்க, சோம்பல் வந்துடுங்க, நம்ம உடம்பு என்ன செய்யாது, ஒத்துழைக்காது. நீனே யோசிச்சு பாரு, ஒரு பெண் ஒரு ஆண், இவன் அந்த பெண்ணை விரும்ப ஆரம்பிச்சுட்டான் வச்சுக்கேன், அவ என்ன சொன்னாலும் செய்வான். அவ என்ன சொன்னாலும் என்ன செய்வான். அவ காலையில் 7 மணிக்கு நான் பஸ் ஏற போறேன், நீ அந்த டைமுக்கு வந்துரு அப்படின்னா கரெக்டாக போய் நிற்பான். செய்வான் பஸ் ஸ்டாண்டில். நிற்பானா இல்லையா? நிற்கிறானா இல்லையா? உலகத்தில் நிற்கிறானா இல்லையா? சாதாரண ஒரு பொம்பளை மேலே உள்ள பாசம் ஏன் அல்லாஹ் மேலே இல்லை? அல்லாஹ் என்ன சொன்னான்? சுபுஹுக்கு 5 மணிக்கு வந்துடு, நான் நீ அங்கே வந்தீனா என்னை பார்க்கலாம். சுபுஹுக்கு 5 மணிக்கு வந்தீனா என்னை என்ன செய்யலாம்? சுபுவில் பள்ளியில் வச்சு என்னை பார்க்கலாம், சந்திக்கலான்னு சொல்கிறான். நம்ம அவன் சொல்ற அந்த அப்பாயின்மெண்ட் நேரம் இருக்கு பாரு, அந்த நேரத்துக்கு போகாமல் 8 மணிக்கு எந்திரிச்சு போய் கடையை திறந்து அல்லாஹ் பரக்கத் செய்யி, அல்லாஹ் பரக்கத் செய்யி, அல்லாஹ் பரக்கத் செய்யி, அவனை கோமட்டிலேயே குத்தணும், மூக்கிலேயே குத்தி தக்காளி சட்னி என்ன செய்யணும்? வர வைக்கணும். மூக்கில் குத்தி என்ன செய்யணும்? தக்காளி சட்னியை ரத்தத்தை வர வச்சிடணும். ஏண்டா காலையில் 5 மணிக்கு அல்லாஹ் அக்பர்னு பாங்க சொல்லி உள்ள தொழுகவான அல்லாஹ் கூப்பிட்டான், அப்போ வரமாட்டேங்கிற. சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் சாவியை தூக்கிட்டு வந்துடுது, கடையை திறக்கிறதுக்கு. சம்பாதிச்சு காசு பார்க்க மட்டும் என்ன செய்யறது? சாவியை தூக்கிட்டு வந்துடுறது. சொல்றது புரியுதா? அப்போ அந்த மாதிரி மோசமான முனாஃபிக்குகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதனால நமக்கு ஆர்வம் இருக்கணும். எதனால? இதில் நல்ல விஷயத்தில். அதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீ எல்லா காலத்திலையும் என்ன செய்? அல்லாஹுக்கு அஞ்சி நடந்து கொள், அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள். நீ பயந்து நடந்தின்னு சொன்னால் அல்லாஹ் உன்னை என்ன செய்வான்? உலகத்தில் உயர்த்திடுவான். அந்த உலகத்திலையும் உன்னை நிம்மதியாக வாழ வைப்பான், கபூர்லையும் நிம்மதியாக வாழ்வ, நாளைக்கு மஹ்ஷர்லையும் போய் நிம்மதியாக அல்லாஹுடைய அரிசுக்கு கீழே அனுப்படா. அல்லாஹுடைய அரிசுக்கு கீழே என்ன செய்வேன்? அன்னைக்கு நிழலே இருக்காது. மஹ்ஷர்ல நிழலே என்ன செய்யாது? இருக்கவே செய்யாது. அங்க சூரியன் ஒரு ஜானுக்கு மேல இருக்கும். சூரியன் ஒரு ஜானுக்கு மேல என்ன செய்யும்? ஏண்டா சூரியன் அங்க இருக்கும்போதே இங்க வேர்க்குது. இப்ப இன்னைக்கு பாரு, ஃபேன் ஓடல, வேர்க்குது. என்ன செய்யுது? வேர்க்குது. சூரியன் இங்க இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அங்க இருக்கும்போதே இங்க கை சுடுது, தோல்னா கருத்து போயிடுமா இல்லையா? இங்க இருந்தா என்னடா செய்யும்? மஹ்ஷர்ல அப்படிதான் இருக்கும். மஹ்ஷர்ல என்ன செய்யும்? அப்படிதான் இருக்கும். அல்லாஹ் கேள்வி எனக்கு கேட்கும்போது சூரியனை இங்க வச்சிருப்பான் ஒரு ஜான்ல. முடியாதுடா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கஷ்டம்னா நமக்கு வந்துடவே கூடாது. இன்ஷா அல்லாஹ் சொல்லு. ஆமீன் ஆமீன் ஆமீன். அதே நேரத்தில் யாரெல்லாம் சாலிஹீன்களாக, நல்லோர்களாக, சீதேவிகளாக நன்மையை ஏவி தீமையை தடுத்தாங்களோ, நன்மையை ஏவி தீமையை தடுத்தாங்களோ, அந்த கூட்டத்துக்கு என்ன செய்வான் அல்லாஹ்? அவனுடைய அரிசு மட்டும்தானா இருக்கும். அவனுடைய அரிசு மட்டும்தான் இருக்கும். அந்த அரிசுக்கு கீழே தான் நிழலே இருக்கும். அல்லாஹுடைய அல்லாஹுடைய வீட்டுக்கு போகிற அல்லாஹுடைய வீடு, அந்த அல்லாஹுடைய வீட்டுக்கு கீழே தான் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? நிழல் இருக்கும். நிழல். அந்த நிழல்ல போய் யார் இருப்பா? சாலிஹீன்கள் இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க, ஹராம் ஹலால பேணி வாழ்ந்தவங்க இருப்பாங்க, பொய் சொல்லாதவங்க இருப்பாங்க, நீதியான ஆட்சியாளர்கள் இருப்பாங்க, குர்ஆனின்படி கற்று, குர்ஆனை கற்று அதன்படி வாழ்ந்தவங்க, அதை பிறருக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்க இருப்பாங்க. எல்லாரும் நல்ல சீரியர்கள் எல்லாரும் எங்க இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழே இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் தெரியும் நிழல் உடைய அருமை. எப்போ தெரியும் நமக்கு? அந்த நேரத்தில் தான் தெரியும். இப்போ இந்த ஊர் ஃபுல்லாக மரமே இல்லை, கட்டடமும் இல்லை, வீடும் இல்லை, நல்ல வெயிலில் வரல, ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. ஆனால் வழிப்போக்கர்கள் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க இந்த ரோட்டில், இந்த மெயின் ரோட் ஈசா ரோட்டில் என்ன செய்யறாங்க? போயிட்டே இருக்கிறாங்க. சரியான வெயில், எங்கேயுமே மரம் இல்லை, பாலைவனமாக இருக்கு, பாலைவனமாக இருக்கு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் மரம் இருக்கு, தண்ணி இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே கிணறு இருக்கு, கிணத்துல தண்ணி அள்ளி செய்யறாங்க, எல்லாரும் குடிக்கிறாங்க. அப்படி இருந்தா போற வழிப்போக்கர்கள் எல்லாம் எங்கே வந்து நிற்பாங்க? அந்த நிழல்லையும் அந்த கிணத்துல நிற்பாங்களா, நிற்க மாட்டாங்களா?
அப்போ அந்த நிழலுடைய அருமை எப்போ தெரியும் நமக்கு? எந்த மரமுமே இல்லாத காலத்தில் தான் என்ன செய்யும், அந்த ஒரே ஒரு மரத்துடைய நிழல் என்ன செய்யும் நமக்கு பெருசா தெரியும். அதே மாதிரி தான் மஹ்ஷர்ல நிற்கும் போது எங்கேயுமே மரம் இருக்காது, கட்டடம் இருக்காது, நிழல் இருக்காது, பெரிய மைதானம் உண்டாது. உலக மக்கள் எல்லாருமே நிற்பாங்க. அதில் ஆரம்பத்தில் இருந்து வந்த எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, அங்கே நிற்பாங்க. அதில் பாரு 120 சஃப் நிற்பாங்க. 120 சஃப். ஒவ்வொரு நபிமார்களுடைய கூட்டமும் ஒவ்வொரு சஃபா நிற்கும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹுடைய சஃப் என்ன செய்யும், அதுவும் நிற்கும். நம்மள மாதிரி ஆளுங்க நிற்பாங்க. ஒரு சஃப்பில் காஃபிர்கள் நிற்பாங்க, ஒரு சஃப்பில் நஸ்ரானிகள் நிற்பாங்க, கிறிஸ்தவர்கள் நிற்பாங்க, இன்னொரு சஃப்பில் நஸ்ரானிகள் இருப்பாங்க. அல்லாஹ் எல்லாரும் எழுப்புவான். இன்னும் சொல்ல போனா இந்த பூமியில பிறந்து செத்து போன எறும்பு இருக்குல்ல, அந்த எறும்பையும் எல்லாம் எழுப்புவான். உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் கொண்டு வந்து அங்க நிப்பாட்டுவான். எல்லாம் மானு, ஆடு, மாடு, முயல், யானை, புலி, சிங்கம், கரடி, வண்டு, பூச்சி, பரப்பனை, ஊர்வனை, நடப்பனை, மிதப்பனை, தண்ணிக்குள்ள தண்ணிலையும் வாழ்றது, பூமியிலையும் வாழ்றது, தண்ணிக்குள்ள மட்டும் வாழ்றது, பூமியில மட்டும் வாழ்றது, எல்லா படைப்புகளையும் கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டுவான்ல, மஹ்ஷர்ல நிப்பாட்டுவான். ஏன் தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை இன்னொரு ஆட்டுக்குட்டி வந்து முட்டி இருந்துச்சுன்னா அல்லாஹ் கியாமத்தினால தீர்ப்பு சொல்லுவான். அது உன்னைய முட்டுச்சல, இப்போ நீ அதை முட்டு, இப்போ நீ அதை முட்டு. இப்போ நீ அவனை அடிச்சியா, அவனை அடிக்க வைக்க திருப்பி இந்த பஞ்சம் அங்கே வந்துடும். தம்பி, சின்ன சின்ன பிரச்சனை தான் நினைக்காத, எல்லா பிரச்சனையுமே ரெக்கார்ட் ஆயிரும். எல்லா பிரச்சனையும் என்ன செய்யும், ரெக்கார்ட் ஆயிரும். அங்கே வரும். அவன் பேர் என்ன? சஹீம் லியால். சஹீம் லியாலை அடித்தான். சரி, லியால் என்ன பண்ணான்? லியால் திருப்பி சஹீமை அடிக்கவில்லை. அப்படியா? இவா இப்போ லியால் சஹீமை நீ அடி. அங்க தீர்ப்பு. அல்லாஹ் என்ன செய்வான்? லியால் அவன் எப்படி அடிச்சானோ அதே மாதிரி என்ன செய்ய, திருப்பி அவனை அடியை போட்டு வெளுத்தெடுத்துன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நீதி, நீதம், தீர்ப்பு எல்லாம் சரியா இருக்கும். அல்லாட்ட எல்லாம் என்ன செய்யும், சரியா இருக்கும். எந்த மிஸ்டேக்கும் என்ன செய்யாதாங்க, யாருக்குமே அநியாயம் நடக்காது, யாருக்குமே அநியாயம் நடக்காது. அப்போ அந்த 120 சஃப்ல ஹைவான்கள் நிற்கும். ஹைவான்னா என்ன? மிருகங்கள். மிருகங்கள் எல்லாம் என்னது? ஹைவான்கள். அதுக்கு பேர் என்ன? ஹைவான்கள். இன்சான்னா மனுஷன். ஜின்கள் நிற்கும். ஜின்கள் நிற்கும். கண்ணுக்கு தெரியுமா? தெரியும். எல்லாத்தையும் பார்ப்ப நீ. அங்கே எல்லாத்தையும் என்ன செய்வ? பார்ப்ப. ஜின்கள் பார்ப்ப, சைத்தான்களை பார்ப்ப, இப்லீஸை பார்ப்ப, நபிமார்களை பார்ப்ப, எல்லாரையும் பார்ப்ப. எல்லாரையும் பார்ப்ப. எல்லாம் அல்லாவா? ஆமா, அல்லாவை அப்பதான் பார்ப்போம். ஏன்னா ஒரு அரசனை போய் அரசனை தான் பார்க்க முடியும். அது மாதிரி அவனுடைய அரசாட்சி எங்க இருக்கு? மஹ்ஷர்ல இருக்கு. இன்னமும் இப்பவும் அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் உலகத்தை. ஆனா கண்ணுக்கு தெரிய மாட்டான். அது ரசூலுல்லாஹ் மட்டும் நேரடியாக பார்த்துருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 70 திரைக்கு பின்னாடி என்ன செஞ்சுருக்கிறாங்க? பார்த்துருக்குறாங்க. இப்படி ஒரு சில நபிமார்கள் ஸ்கிரீனுக்கு பின்னாடி தான், நேரடியாக அல்லாஹ் பார்க்க முடியாது. ஏன்னா அல்லாவை பார்க்குற அளவுக்கு நம்ம உடம்பு தாங்காது. நான் சொன்னல, இந்த உலகத்தில் உள்ள உடம்பை வச்சு என்ன செய்ய முடியாது, மறுமையினுடைய விஷயத்தை அனுபவிக்க முடியாது. அப்போ மறுமைக்குன்னு அல்லாஹ் ஒரு ஸ்பெஷல் உடம்பு கொடுப்பான். அதை வச்சு என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போது சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், உலகத்தில் வாழும்போது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன மாதிரி, அவங்க மகனுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் சேர்த்து தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி நம்ம கேட்டு நடப்போமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக வந்து ஐங்கால தொழுகையை மதரசாவில் உள்ள எல்லாரும் வந்து என்ன செஞ்சிடணும், தொழுகிறோம். அதே நேரத்தில் மதரசாவில் உள்ள பிள்ளைங்க என்ன தப்பும் செய்யக்கூடாது, எந்த தப்பும் செய்யக்கூடாது. அதே மாதிரி மதரசாவில் வந்தால் ஒழுக்கமாக இருக்கணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது, தேவையில்லாமல் யாரையும் என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக, கிருபை செய்வானாக. அல்லாஹ் சொன்னதின்படி வாழ்வதற்கு எனக்கும் கிருபை செய்வானாக, அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.